மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உறவினர்கள் மூலம் ரகசியமான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளிப்போனது. ஆனால் அந்த தகவல்கள் எல்லாம் வெளிப்போகும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நடந்து அது மிகப்பெரிய அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. குடும்பத்தில் நம்பிக்கையுடன் பகிரப்பட்ட ஒரு விஷயம் உறவினர்கள் மூலம் வெளியில் பரவிக்கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கையில நாட்கள் போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். நம்பியவர்களை இப்படி செய்வார்களா என்ற ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு சம்பவம் உறவுகளில் நம்பிக்கை குறைவுக்கு காரணமாக அமைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்ததால் இனிமே யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரை நம்புவது, யார் சொல்வது உண்மை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கேள்விகள் இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். அதே போல மூன்றாம் வீடு என்பது இளைய உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியை போலவே மகரம் ராசிக்கும் 3ஆம் வீட்டில் ராகு அல்லது சனியின் அசுப சஞ்சாரம் இருக்கும் போது நீங்கள் வெளியில் தெரியாமல் காத்து வந்த குடும்ப ரகசியங்கள் அல்லது உங்களது தனிப்பட்ட நிதி நிலைமைகளும் உறவினர்கள் ஒருவரின் வாய் சொல்லால் வெளியில் கசிந்திருக்கும். இருந்தாலும் அவர் வெளியில் எதையுமே சொல்ல மாட்டார் என்று நினைத்துத்தான் அந்த ஒரு நபரிடம் நீங்கள் எல்லா விதமான உண்மைகளையும் எல்லா விதமான சில ரகசியங்களையும் அந்த ஒரு நபரிடம் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனால் அவர் பேசும் பொழுது எதர்ச்சியாகவோ அல்லது வேண்டுமென்றோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவர் கூறிய அந்த ஒரு ரகசியமான வார்த்தை உங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இவர்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை ஓடுகிறது என்று சுற்றத்தாரும் அண்டை வீட்டாரும் பேச தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் மிகவும் நம்பிய ஒரு உறவினரை உங்களுக்கு பின்னால் இருந்து இந்த துரோகத்தை செய்திருப்பது தெரிய வரும் பொழுது உங்களுக்குள்ள பெரும் ஒரு ஆத்திரமும் அவமான உணர்வும் உங்களுக்குள்ள பிறந்திருக்கும். உறவினர்களின் இந்த அதீத தலையீடும் ரகசியங்களை வெளியிடக்கூடிய குணமும் குடும்பத்திற்குள் பெரிய ஒரு சுவர்களையே எழுப்ப வழிவகுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் மன அழுத்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். மகரம் ராசிக்கு 10ஆம் வீடு கௌரவம், 4ஆம் வீடு சுகஸ்தானம், லக்னாதிபதி சனி பலவீனம் அடைந்து மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போதோ அல்லது பாதகாதிபதியின் அந்தரங்கங்கள் நடக்கும் போதோ குடும்ப உறுப்பினர்களில் உங்களை நோக்கி வைக்கும் அதீத பொருளாதார மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் உங்களுக்குள்ள கடுமையான மன அழுத்தங்கள் மற்றும் தாழ்வு மனப்பான்மை இதுவரைக்கும் உருவாகி கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நம்மை நம்பி இருக்கும் குடும்பத்திற்கு நம்மால் ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை உள்ளுக்குள்ள இன்னும் அரித்து கொண்டே தான் இருக்கும். இந்த மன அழுத்தங்கள் உங்களது அன்றாட வேலைகளில் கவனக்குறைவை ஏற்படுத்தலாம். குடும்பத்தினர் உங்களது கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் தேவைகளை அடுக்கிக் கொண்டே போவது உங்களை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளக்கூடிய ஒரு சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நடந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் இடையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் கஷ்டங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்க, எப்போதும் நீங்கள் குடும்பத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் அவற்றை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வயதுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கும் என்னென்ன வேலைகளை செய்து குடும்பத்துல பணத்தையும் குடும்பத்தோட நிலைமையும் உயர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டும் தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லாமலே இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால் மன அழுத்தங்கள், தன்னம்பிக்கை குறைவு மற்றும் தோல்வி உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படலாம். நான் போதுமான அளவு செய்யவில்லை என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதை பாதித்து கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு தானாகவே நீங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்துமே இன்னும் எதிர்காலத்துல பெரிய ஒரு நன்மைகளையே நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதிய நபர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இருக்கும். வாழ்க்கை துணைவரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது தானாகவே மறையும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகளானது குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அமைதி உருவாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நிச்சயமாக இருக்கும். நீங்களே நினைத்ததை விட எல்லாமே அமைதியான முறையிலும் அமைதியான சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியா நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களது திறமை மீதும் எதிர்காலம் மீதும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மீதும் நம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும் ஒரு நேரம் இது. கடந்த கால தோல்விகள் உங்களை பயமுறுத்தாமல் அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மற்றவர்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த நம்பிக்கை வெற்றிக்கான முக்கிய ஒரு சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மனதை குறிக்கும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு களத்திராதிபதியாக வருவதால் துணையின் ஆதரவாலும் கோச்சாரத்தில் குரு மற்றும் தனியின் அனுகூலத்தாலும் உங்களது சுயநம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விடவே அது இன்னும் ஒரு படி மேல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். என்னால் இழந்த அத்தனையும் மீட்க முடியும், சவால்களை வெல்ல முடியும் என்ற தீர்க்கமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதும் தங்கி கொண்டுமே தங்க இருக்கும். கடந்த கால தோல்விகளால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையும் சோம்பலும் முற்றிலுமாக நீங்கி ஒரு புதிய எனர்ஜியோடு உங்களை நீங்கள் செயல்பட தொடங்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களது உள்ளுணர்வு மிக சிறப்பாக செயல்படுவதால் வரவிருக்கும் ஆபத்துக்களையும் லாப நஷ்டங்களையும் முன்கூட்டியே துல்லியமாக கணித்து எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய வீட்டு சூழல் இப்போது அமைதியானதாக மாறிவிடும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்ப அமைதியை குறிக்கும் இடத்தில் நிலவி வந்த கிரகதோஷங்களும் ராகுவின் அசுப பார்வைகளும் விலகும் போது உங்களது இல்லத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த அமைதியும் மங்கள அலைகளும் மீண்டும் நிலைபெற்று நிற்க ஆரம்பிக்கும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ யுத்தங்களும் உறவினர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட சலசலப்புகளும் நீங்கி வீட்டில் சுமூகமான ஒரு சூழல் இப்பொழுது உண்டாக போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசி மகிழும் ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் இருக்கும். வீட்டில் நிலவி வந்த பணத்தட்டுப்பாடு மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்குவதால் வீடு எப்போதுமே கலகலப்பாகவும் தெய்வீக கடாட்சியத்தாடும் இப்பொழுது காட்சியளிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. இதெல்லாம் நடக்கா இல்லையோ என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நடந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் இடையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் கஷ்டங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்க, எப்போதும் நீங்கள் குடும்பத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் அவற்றை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வயதுக்கும் உங்களால முடிந்த அளவுக்கும் என்னென்ன வேலைகளை செய்து குடும்பத்துல பணத்தையும் குடும்பத்தோட நிலைமையும் உயர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டும் தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லாமலே இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால் மன அழுத்தங்கள், தன்னம்பிக்கை குறைவு மற்றும் தோல்வி உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படலாம். நான் போதுமான அளவு செய்யவில்லை என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதை பாதித்து கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு தானாகவே நீங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்துமே இன்னும் எதிர்காலத்துல பெரிய ஒரு நன்மைகளையே நிச்சயமா தேடி கொடுக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதிய நபர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நிற்கும். வாழ்க்கை துணைவரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது தானாகவே மறையும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகளானது குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பணி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அமைதி உருவாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நிச்சயமாக இருக்கும். நீங்களே நினைத்ததை விட எல்லாமே அமைதியான முறையிலும் அமைதியான சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியா நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களது திறமை மீதும் எதிர்காலம் மீதும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மீதும் நம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும் ஒரு நேரம் இது. கடந்த கால தோல்விகள் உங்களை பயமுறுத்தாமல் அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மற்றவர்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த நம்பிக்கை வெற்றிக்கான முக்கிய ஒரு சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். மனதை குறிக்கும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு களத்திராதிபதியாக வருவதால் துணையின் ஆதரவாலும் கோச்சாரத்தில் குரு மற்றும் தனியின் அனுகூலத்தாலும் உங்களது சுயநம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்கள் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நினைத்ததை விடவே அது இன்னும் ஒரு படி மேல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். என்னால் இழந்த அத்தனையும் மீட்க முடியும், சவால்களை வெல்ல முடியும் என்ற தீர்க்கமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதும் தங்கிக் கொண்டுமே தங்க இருக்கும். கடந்த கால தோல்விகளால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையும் சோம்பலும் முற்றிலுமாக நீங்கி ஒரு புதிய எனர்ஜியோடு உங்களை நீங்கள் செயல்பட தொடங்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களது உள்ளுணர்வு மிக சிறப்பாக செயல்படுவதால் வரவிருக்கும் ஆபத்துக்களையும் லாப நஷ்டங்களையும் முன்கூட்டியே துல்லியமாக கணித்து எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய வீட்டு சூழல் இப்போது அமைதியானதாக மாறிவிடும். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்ப அமைதியை குறிக்கும் இடத்தில் நிலவி வந்த கிரகதோஷங்களும் ராகுவின் அசுப பார்வைகளும் விலகும் போது உங்களது இல்லத்தில் நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த அமைதியும் மங்கள அலைகளும் மீண்டும் நிலை பெற்று நிற்க ஆரம்பிக்கும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ யுத்தங்களும் உறவினர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட சலசலப்புகளும் நீங்கி வீட்டில் சுமூகமான ஒரு சூழல் இப்பொழுது உண்டாக போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசி மகிழும் ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் இருக்கும். வீட்டில் நிலவி வந்த பணத்தட்டுப்பாடு மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்குவதால் வீடு எப்போதுமே கலகலப்பாகவும் தெய்வீக கடாட்சியத்தாடும் இப்பொழுது காட்சி அளிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. இதெல்லாம் நடக்கா இல்லையோ என்பதை மட்டும் நீங்க